ஆறுதலின் நேரம். போதகர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களின் பாடல் ஊழியத்தின் வாயிலாகவும் சபை ஊழியத்தின் மூலமாகவும் ஆசீர்வாதம் பெற்றோர் ஆயிரம். செய்திக்கு முன்பாக இதோ ஒரு பாடலை கேட்போமா? வானத்தில் இயேசு தோன்றிடும் அந்த நாளும் என்று வந்திடுமோ. வானத்தில் இயேசு தோன்றிடும் அந்த நாளும் என்று வந்திடுமோ. கண்ணாரவே கண்டிடுவோம் தேவராஜன் இயேசுவையே. கண்ணாரவே கண்டிடுவோம் தேவராஜன் இயேசுவையே. வானத்தில் இயேசு தோன்றிடும் அந்த நாளும் என்று வந்திடுமோ. நோவா காலம் போலவே பாவமே பெருகுதே. நோவா காலம் போலவே பாவமே பெருகுதே. தலையை உயர்த்தி விழிப்பாய் தினமே, இதம் நம் வாழ்வை காத்திடுவோம். தலையை உயர்த்தி விழிப்பாய் தினமே, நிதம் நம் வாழ்வை காத்திடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடும் அந்த நாளும் என்று வந்திடுமோ. தேவ பக்தியும் நிறைந்தோராய் நீதியை காத்துமே. தேவ பக்தியும் நிறைந்தோராய் நீதியை காத்துமே. உலகை வெறுத்து ஜீவியம் செய்துமே, அவர் வருகைக்காய் காத்திருப்போ. உலகை வெறுத்து ஜீவியம் செய்துமே, அவர் வருகைக்காய் காத்திருப்போ. வானத்தில் இயேசு தோன்றிடும் அந்த நாளும் என்று வந்திடுமோ. அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். In the blessed name of the Lord Jesus Christ, to all our viewers, greetings and blessings. அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படவில்லை. For many long time you have been praying, but your petition, your request is not here till now. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் கேட்டு பதில் கொடுக்கிறவர். But you should know about our God. He is a God who hears our prayers and He will grant our request. ஒரு பிள்ளை அப்பா கிட்ட வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்குது. அந்த பிள்ளை சொல்றத அப்பா கேட்கலன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். A daughter is requesting a father very often, but the daughter thinks that the father is not minding what she asks him. ஏன்னா ஒரு முறை அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்ட உடனே அப்பா காலில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அவளுக்கு என்ன தேவை என்பதை ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது வாங்கிட்டு வருவார். For the first time the father hears what the daughter speaks, it registers in his ears. When he comes home, he will bring in that request of the daughter. நைட்ல இருந்து சொல்லிட்டு அப்பா எனக்கு கேஎஃப்சி வேணும், கேஎஃப்சி வேணும், கேஎஃப்சி வேணும்னு. Throughout the night the daughter is asking the dad, I need KFC, you need to get that for me. மறுபடியும் சொல்லிட்டே இருக்கா.
Repeatedly, the daughter is requesting his father. முதல் முறை கேட்கும் போதே அப்பா காதுல விழுந்தாச்சு, KFC இவளுக்கு வாங்கி தரணும்னு. The first time when the daughter requested, that got registered in the father's mind. அநேக நேரத்துல நம்ம அப்பா கிட்ட போய் கேட்கறதே இல்ல. But many times we never go to our father and we never request anything at all. கேட்கறதுக்கே வெட்கப்படுறோமே. Because we are shy to ask our father. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. But the word of the Lord Jesus Christ is, ask and you will receive. அநேக நாட்களாக உங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் கேட்கப்படாமல் இருக்கலாம். It may be that for many years, for many months, your prayers, your request is not answered to you. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று நிச்சயமாய் சொல்கிறேன். But today, truly I tell you, when you ask the Lord is going to grant your request. இதை குறித்த ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். We will now hear a Bible verse with respect to this truth. யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். John's Gospel, chapter 16, verse 24. Until now, you have asked nothing in my name. Ask and you will receive, that your joy may be full. இதுவரைக்கும் என் நாமத்தினாலே எதுவும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். The Lord Jesus Christ said to his disciple, until now ye have asked nothing in my name. Ask and you will receive, that your joy may be full. சில பிள்ளைகளுக்கு என்னன்னா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். எங்க அப்பா கிட்ட எப்படி கேட்குது, அம்மா கிட்ட கேட்குது, நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. Some children, they have a prestige ego problem and they are very shy and very stubborn to ask their father, and they think they can solve everything by themselves. ஆனால் தேவனை அடுத்த விஷயத்துல தேவனிடத்துல நாம் கேட்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். But when it comes to our heavenly Father, he is requesting us to ask him. இந்த வாழ்க்கையிலே சில நேரத்துல நான் நினைச்ச உடனே நான் என்ன நினைச்சனோ அது கிடைச்சிருக்குது. In my life, sometimes whatever I have thought, the Lord has brought that into my life. நான் அநேக நேரத்தில் நான் கேட்ட பொழுது நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். But some other times when I have requested the Lord, I have received from the Lord. நான் சைலண்டா இருந்தா சில வேளை எனக்கு கிடைக்காமலே போகலாம். And sometimes when I am silent in my issue, I may not receive it. ஆனபடினாலே ஆண்டவரிடத்திலே நீங்க கேட்க பழகி கொள்ள வேண்டும். Therefore, it is better that you learn to request the Lord what you need. நம்மை உண்டாக்கின தெய்வம் அல்லவா அவர். The reason is, he is our creator God. நம்முடைய தகப்பன் அல்லவா அவர். He is our father as well. நம்முடைய சிநேகிதன் அல்லவா அவர். Is he not our friend? நம்முடைய தேவை எல்லாவற்றையும் இடத்திலே நாம் சொல்லும் பொழுது நமக்கு நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். Therefore, when we learn to request every need in prayer, the Lord is able and he is powerful to give all the things in our lives. பெத்தானியாவிலே ஒரு குடும்பம், ரொம்ப அன்பான குடும்பம் அவருக்கு இருந்தார். At Bethany, Jesus Christ had a very loving family. அடிக்கடி போய் அந்த வீட்டுல தங்குவாரு, சாப்பிடுவாரு, அவங்க இடத்துல சந்தோஷமா இருந்தாரு. Jesus would frequent that house, he would stay there, he would eat with them and have fellowship with them. மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 பேர் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். In that family there were 3 members by name Martha, Mary and Lazarus. ஒரு நாள் லாசரு ரொம்ப வியாதி ஆயிட்டான். One day Lazarus fell sick. இயேசுநாதர் ரொம்ப தூரத்துல இருந்தார். Jesus Christ was in a different place far away. அவருக்கு செய்தி அனுப்புறாங்க. And they communicated a message to him. நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. And the message was, Lazarus whom you love is sick, come early as possible. அந்த காலத்துல டெக்ஸ்ட் மெசேஜ் கிடையாது, SMS கிடையாது, இமெயில் கிடையாது, தந்தி கிடையாது, டெலிபோன் கிடையாது. Those days there was no advancement in communication, no SMS, no text message, no phone call, nothing. ஆள் அனுப்பி இயேசுநாதருக்கு சொல்றாங்க. And they send a man and the matter was informed to Jesus. ரொம்ப வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. The information was, Lazarus is sick to dead. இயேசுவுக்கு நல்லா தெரியும் அவன் நான் போறதுக்குள்ள செத்து போயிடுவான். Jesus Christ knew very well that before he goes, Lazarus would die. இயேசு வரவே இல்லை. Jesus Christ never came there. வியாதியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வரல. When he was sick, Jesus failed to come. அவங்க சந்தோஷமா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. But every time they were happy, Jesus had visited them. மார்த்தாள், மரியாள் அவங்க குடும்பத்தாரெல்லாம் பார்த்து சொல்றாங்க, இயேசுநாதர் என்ன தெய்வம், அவரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், செத்து போயிட்டான், இன்னும் வரல பாரு அப்படின்னு சொல்றாங்க. And the family members, Martha and Mary, everybody was sorrowful because Jesus didn't come. And now they say, see, our brother is dead as well.
அடக்கம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. And they took him and they buried him. 4 நாள் ஆச்சு. 4 days has passed. அதுக்கு பிறகு இயேசுனாரு மெதுவா பெத்தானிக்கு வராரு. And after that Jesus Christ, he came to Bethany in a leisure way. இயேசு கிறிஸ்து தாமதமாக வந்தாலும் அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். Jesus Christ, even if he comes late, he will bless us with his abundant blessing. அவர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா செய்வார். And even if he comes late, he will do things which are latest. மார்த்தாள் மரியாளுக்கு அது பற்றி தெரியல. Martha, Mary, they were ignorant about Jesus. அவர்களோடு கூட இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியல. And the neighbors and friends who gathered, they were also ignorant of Jesus. இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். Now we'll hear a Bible verse with respect to this. யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரன் இடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். John's Gospel, chapter 11, verse 5. Now Jesus loved Martha and her sister and Lazarus. இயேசு அன்பா இருந்த இந்த குடும்பத்திலே ஏன் டிலேயா வந்தாரு? The family Jesus loved. Why must Jesus delay in coming to do something good? சில நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது உடனே பதில் வருது, சில வேளை ரொம்ப லேட்டா வருது. Sometimes when you pray, you have immediate answer. Some other times it takes a lot of time. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். You love Jesus and Jesus love you in return. நீங்கள் இயேசுவை நேசிக்கிற மக்களா இருந்தால் பொறுமையை கையாள வேண்டும். If you are a family and individual who love Jesus, then you must be patient to receive the Lord's blessing. உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் என்ற சத்தியத்தை நான் சொல்கிறேன். I tell you, the Lord loves you, that he will request all of your petitions and he will answer you. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். All of you are watching this program, let me tell you, the Lord loves you very much. இந்த உலகத்தில் உங்க கணவன் நேசிக்காமல் இருக்கலாம், பிள்ளைகள் நேசிக்காமல் இருக்கலாம், மனைவி நேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவோ உங்களிடத்தில் எப்பொழுதும் அன்பா இருக்கிறார். In this life, maybe your wife, your husband, your children, your family, they may not love you, but Jesus loves you always. சில கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி டைலாக்லாம் விட்ருவோம். ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூன்றான். அதெல்லாம் கல்யாணம் ஆன பாடு அதை மாற்றி வார்த்தைகளே சொல்ல மாட்டான். Sometimes before marriage there will be lot of dialogues saying that I love you, but after that it may miss in your life. வெளிநாட்டில் டெய்லி கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் புருஷன் மனைவியை பார்த்து சொல்லனா அவனுக்கு சாப்பாடே கிடைக்காது. In foreign countries, even if it is 10 or 40 or many years, if they don't say that they love, then they won't get the food. சில வேளை டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். Sometimes it even reaches to the point of divorce. ஆகினால தான் புருஷன் சொல்லுவான், டார்லிங் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருப்பான். And that's the reason why in their families the husband would always say to the wife that he loves her very much. நம்ம கலாச்சாரத்தில் அது சொல்றது இல்லை. ஆனால் புருஷன் மனைவி நேசிக்கிறான், மனைவி புருஷனை நேசிக்கிறான், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. But in our culture we don't say that often frequently, but we know that the parents and the family, the husband and wife, they love each other. இந்த சம்பவத்திலே ஒரு ஆலோசனையாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me give you a counsel in this truth. உங்க பிள்ளைகளை வாரத்துக்கு ஒரு முறையோ அல்ல டெய்லியோ கட்டி பிடிச்சி, அது 16 வயசோ 18 வயசோ கட்டி பிடிச்சி அப்பாவும் அம்மாவும் சொன்னோம் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. I request you to at least once in a week hug your children and tell them that you really care and love them. உங்களுடைய அன்பை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேணும். Your children, they must understand your love. உங்களிடத்திலே அன்பு இல்லாதனால தான் மாற்றானுடைய அன்புக்காக பெண் பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. And especially our girl children, our daughters, they go for strange love because we don't express our love. அதே போல ஆண் பிள்ளைகளையும் கட்டிப்பிடிச்சு சொல்லாதனால தான் வேறொரு அன்புக்காக அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிகிறான். The same thing applies to even to our sons, because we don't express our love, they are roaming around for strange love. கடைசியில் லவ் ஃபெயிலியர்னோன்னா வாழ்க்கை முடிச்சுக்கிறாங்க. And finally when they fail, end up in a failure, they also end up their lives. இது மனுஷிகமான அன்பு. This is all human love. ஆனால் கடவுள் எப்பொழுதும் அன்பா இருக்கிறார். But the Lord Jesus loves you at all times. அன்பே கடவுள் இல்ல, தேவன் அன்பா இருக்கிறார். It is not that God is love, but God loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். The Lord loves you. நீங்கள் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், எப்படிப்பட்ட துரோகியா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும். No matter how big a sinner you are, or a traitor, or an evil person, but the fact is Jesus loves you as you are.
உங்களுக்கு காலதாமதமாக வந்தாலும் பயப்படாதீங்க, உங்க மேல அவர் அன்பா இருக்கார். Your request may be delayed, but the fact is the Lord loves you very much. உங்க அப்பா அம்மா நேசிக்கிறதை விட 100 மடங்கு அதிகமா தேவன் உங்களை நேசிக்கிறார். More than the love of your father and mother, the Lord loves you 100-fold times more. லாசரு மரித்த பிற்பாடு மார்த்தாள் மரியாளுக்கு இது புரியல. After the death of Lazarus, Martha and Mary, they could not comprehend this. கூடி வந்தவங்க எல்லாரும் சொல்றான், எங்க போனார் இயேசு கிறிஸ்து, வணங்கின தெய்வம் எங்க என்று கேக்குறாங்க. And those who gathered, the crowd, they asked, where is Jesus whom you loved? Where did he go? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் நம்ம குத்தலும் நக்கலுமாக நமக்கு நம்ம மனசோர்வு அடைய பேசுவாங்க. At such a odd situation, people would they would hurt us. They would also bring to the point of desperation, and they would abandon us. ஆனால் கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்க மறந்து போகாதீங்க. But never forget, the Lord still loves you. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். He will never ever forsake you. உங்களுக்கு பதில் செய்ய இதோ அவர் வந்து கொண்டே இருக்கிறார். And here he comes towards you to answer your prayer. அவர் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். He walks and he comes towards your home. பக்கத்துல வந்த உடனே லாசருடைய சகோதரிகள் மார்த்தாளும் மரியாளும் அழுகிறார்கள். As Jesus came nearby, Martha and Mary, the sisters, they wept. ஆண்டவர் இயேசு அவருடைய கண்ணீரை துடைத்து லாசரு வைத்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போனார். And Jesus Christ wiped away their tears and took them to the place where they have buried Lazarus. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. And the Bible records, at that place Jesus wept. அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். When you read that chapter, இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. இதோ அதை குறித்த ஒரு வசனத்தை வாசி கேட்போம். Now we will hear a Bible verse about this. யோவான் 11 அதிகாரம் 33 முதல் 35 வரை. அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். John's Gospel, chapter 11, verse 33. Therefore, when Jesus saw her weeping, and the Jew who came with her weeping, he groaned in the spirit and was troubled. And he said, where have you laid him? சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லி கொடுப்போம். நம்ம என்னன்னா, இயேசு கண்ணீர் விட்டார். We would teach our little children this simple verse, Jesus wept. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் விடுகிற கண்ணீரை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். But Jesus Christ, when he saw the emotion and the tears of Martha and Mary, he wept. உங்களை வேதனையை பார்த்தும் அவர் கண்ணீர் சிந்துகிற தேவன். And Jesus Christ, when he looks at your trouble, he weeps. மட்டுமல்ல, உங்கள் கண்ணீருக்கு அவர் கணக்கு வைத்து பதில் கொடுக்கிறவர். And not alone he weeps, but he will mark your request and he will answer your prayers. அநேக ஸ்திரீகள், இந்த சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. Many sisters, many mothers are watching this program. உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறீர்கள். And you have no rest and you are bitter, so weeping. உங்க வாழ்க்கை முழுவதும் கண்ணீரும் கவலையுமாய் கசப்பினாலே நிறைந்திருக்கிறது. All of your life, your entire life is full of sorrow and trouble and heartache. நீங்க நினைக்கிறீங்க, நான் விடுற கண்ணீரை யார் பார்க்கிறார்களே? And you may think and you may say, who looks at my tears? முழுவதும் உங்களுக்கு தூக்கம் இல்லை. The entire night you are sleepless. உங்கள் தலையணையை கண்ணீரினால் நினைக்கிறீர்கள். And you are bathing your pillow with tears. உங்கள் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர், நிச்சயம் பதில் கொடுக்க இதோ வருகிறார். But the Lord has account of your tears and he comes towards you to answer your prayers. அவர் கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, லாசர் வந்த இடத்துல வந்து லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அற்புதம் நடந்தது. He not only wipes your tears, but he also speaks to your problem. He said, Lazarus, come out, and Lazarus came out. வெளியே வந்து அவன் கட்டுகளோடு நிற்கிறான். And he came out and he was bound. இன்னும் அவனை பூரணமாக பார்க்க முடியவில்லை. And yet he is not perfectly set free. இன்னும் கட்டுகள் சீலையினாலே சுத்தப்பட்டிருக்கிறான். And still, even after he came out of the tomb, he is bound with a cloth. ஆண்டவர் சொன்னார், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். And the Lord said to the disciples, go remove the bondage. இப்பொழுது உயிருள்ள லாசருவாக வந்து நிற்கிறார். And now he is all alive, Lazarus. ஜனங்க நினைத்தாங்க லாசருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. And people thought
Lazarus' life ended in despair. மார்த்தாலும் மரியாதை நினைச்சார்கள் லாசருவை நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி. Martha, Mary, sisters, they thought we have lost Lazarus. ஆனா 4 நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். But after 4 days, dead Lazarus came back to life through Jesus. மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை பார்த்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். And the Lord saw the tears of Martha and Mary and brought back Lazarus to life. என்ன அற்புதம் பாருங்க, கொஞ்சம் லேட்டா வந்தாலும் ஆண்டவர் பூர்ண ஜீவனை கொடுத்து அவனை உயிரோடு எழுப்பினார். Look at the miracle. Even if the Lord comes late, the Lord granted perfect life to Lazarus and brought him back to life. அதன் பின்பதாக அநேக ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says after that he lived long. உங்க வாழ்க்கையில மரித்து போன காரியங்கள் பதில் பெறாமல் உயிரடையாமல் இருக்கலாம். In your life things may be dead, they may not revive, and they may be dead still. இயேசு வந்து நின்று உயிரடைவாக என்று சொல்ல அவைகள் எல்லாம் உயிரடையும். But as Jesus came, stood still and said, let it be alive, everything will come back to life. ஒரே நிமிஷத்துல அவைகள் எல்லாம் உயிரடையும். In a split second, everything, they will come back to life. நீங்கள் இழந்து போன சொத்துக்கள் சுதந்திரம் எல்லாம் தானாக தேடி வரும். And all that you have lost, your possession, your land, everything will come back to life. உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் பணத்தை தேடி கொண்டு வந்து கொடுப்பார்கள். And those of them, they need to give you money, they will come seeking you and give you your money. உங்களை வெறுத்தவர்கள் எல்லாம் ஓடி வந்து உங்களோடு ஒப்புரவாவார்கள். And those who hated you, they will come flocking and they will come reconciling to you. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சித்தி பெறும் என்று நான் தீர்க்க தரிசனமாக சொல்லி. Let me tell this prophetically, everything that you have prayed for your children, that is going to come to pass. அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பது வசனம். The word of God says everything works together for good to them, those who love him according to his purpose. அவரை நேசியுங்கள், அவர் உங்களை நேசிக்கிறார். Love the Lord and the Lord will love you in return. அவர் உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார். And he knows your tears. மூன்றாவதாக அவர் காலதாமதமாக வந்தாலும் உங்கள் விசுவாசம் வளர அவர் காத்து கொண்டிருக்கிறார். And though he comes delayed in requesting your answering your prayers, but he is there to give you a solution. இதோ அது குறித்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். Now we will hear a Bible verse about this. யோவான் 11:24-25. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். John's Gospel, chapter 11, verse 24-25. Martha said to him, I know that he will rise again in the resurrection at the last day. Jesus said to her, I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. வேதம் நிறைய தெரியலாம், ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. You may know the word of God, but when you don't have faith, that is waste. அதான் மார்த்தாள் மரியாள் சொல்ற கடைசியில் நடக்கும், இப்ப நடக்காது. Martha said to Jesus, yes Lord, I know what will happen in the last day, but not now. ஆனா ஆண்டவர் சொல்ல இப்ப நடக்கும், என்னை விசுவாசித்தா. But the Lord said to Martha, now when you believe me. நான் லேட்டா தான் வந்திருக்கிறேன், என்ன நம்ப முடியுமா, விசுவாசிக்க முடியுமா, அற்புதம் நடக்கும். Jesus said to Martha, I have come late, but can you believe in me? When you believe in me, you will see the miracle. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்பொழுதே அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன். Those of you watching this program, let me tell you, right now, when you believe, the Lord will do something to you. சேனலை மாத்தாம அப்படியே நீங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. Don't change the channel. Now we are going to pray. Pray along with me. பயத்தோடு பக்தியோடு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். In any part of the world, in fear, in godliness, when you join with me in prayer, உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். and the Lord will grant your prayers. செத்து போன லாசரு திரும்பமாக வருவான். Dead Lazarus will revive back to life. அவர் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார். And the Lord loves you. உங்கள் கண்ணீரை காண்கிறார். And the Lord sees your tears. உங்கள் விசுவாசத்தை அவர் மதிக்கிறார். And the Lord respects, honors your faith. நாளுக்கு நாள் விசுவாசம் வளர்வதாக. Day by day, let your faith grow. ஜெபம் பண்ணுவோம். We will pray now. அன்பான இயேசுவே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். Loving Lord Jesus, we pray for those who are watching this program. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் செவி சாய்ப்பீராக. Lord, you hearken to every request of your people to you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருவீராக. In the name of Jesus, Lord, grant every prayer that your people are requesting you.
மரித்து போன லாசரு உயிரோடு வருவார்களாக. Let dead Lazarus come back to life. மரித்து போன காரியங்கள் எல்லாம் உயிரோடு வருவதாக. Everything which is dead, let it all be revived. வரவேண்டிய சுதந்திரங்கள் உடனே வருவதாக. Let every inheritance come to your people immediately. எல்லா வியாதியிலிருந்தும் அற்புதம் உண்டாவதாக. Out of every sickness, let the healing of the Lord come to pass. எல்லா மலட்டுத்தன்மை இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. In the name of Jesus, let every barren state be revived. விவாகத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விவாகம் உண்டாவதாக. I pray for those who are waiting for wedding, let it happen. கடன் பாரங்களிலே தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லா பாரங்களையும் நீங்குவதாக. I pray for them, those who are in debts, and let every debts get rid of them. இயேசுவே எதற்காக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு நீர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறீர். Whatever things they may be praying and requesting you, Lord, I pray you may hearken to them and answer their prayers. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். Lord, I pray seriously for your people's prayer request. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வேண்டுதலையும் கேட்டருளும். Lord, hearken to every prayer request, Lord. அற்புதங்களை செய்யும். Do miracles. அதிசயங்களை செய்யும். Do wonders. இப்பொழுதே எல்லா சுகத்தையும் பலத்தையும் நான் கூறுகிறேன். Right now, Lord, I speak healing and health into them. கர்த்தரா இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களும் இப்பொழுது சித்தி பெறுவதாக. In the name of Jesus, let everything happen, Lord, as they are united with me in prayers. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus, I bless your people. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. In the precious name of our Lord Jesus Christ, we pray, our heavenly Father. ஆமென். Amen. ஆமென். என்ன நேயர்களே, எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. உடனே நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு சொல்ல மறக்கக்கூடாது. டெலிஃபோன் எடுங்க, பேசுங்க, இமெயில் வழியாக தெரிவியுங்கள், ஆராதனை பங்கு பெறுங்கள். என்னை நீங்கள் சந்திக்க மறக்கக்கூடாது. And never fail to let us know what has happened to you. Visit our website. You can call us. You can speak to us. You can also fix an appointment and meet me. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க நீங்க மறக்கக்கூடாது. முடியுமானால் தாங்குங்கள். Never forget to pray for our ministries. If possible, you can also help us. ஆண்டவர் உங்களுக்கு ஏவுகிறபடி இந்த ஊழியத்திலே பங்காளிகளாக மாறும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். And I request you to be part of us as the Lord leads you. God bless you. God bless you. Let's take a look at our Mispa social activities. போதகர் வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் இறை பணியோடு சமுதாய பணிகளான அனாதை குழந்தைகள் காப்பகம், பகல் நேர குழந்தைகள் காப்பகம், கம்ப்யூட்டர் பயிற்சி பள்ளி, தையல் பயிற்சி பள்ளி, மருத்துவ முகாம், மற்றும் பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகின்றார்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், முடியுமானால் தாங்குங்கள். If you would like to partner with us, kindly contact us at pastorvincentsamuel@gmail.com or mispacharitabletrust.org. ஜெப உதவிகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9940266665 மற்றும் 9710540508. Our address, Calvary Community Church, 172 Canal Bank Road, Kasturibai Nagar, Adyar, 600020. God bless you.